Which of the following list of numbers form an AP? If they form an AP, write the next two terms. கொடுத்துருக்கிற லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஏபியா இருக்கான்னு பார்க்கணும். ஏபியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த லிஸ்ட்டில் இருக்கிற நம்பர்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸு ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இஸ் இன் ஏபி அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் இருக்க டிஃப்ரென்சஸ் எல்லாம் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ A1, இது A2, A3, A4 இப்படி எழுதிக்கிறேன். A2 மைனஸ் A1, A3 மைனஸ் A2 அப்படி கால்குலேட் பண்ணலாம். அடுத்தடுத்த நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ A2 மைனஸ் A1 ஈக்குவல் டு 10 மைனஸ் 4 இஸ் 6. A3னா A3 மைனஸ் A2 16 மைனஸ் 10 ஈக்குவல் டு 6. A4 மைனஸ் A3 22 மைனஸ் 16 ஈக்குவல் டு 6. ஸோ எல்லாத்துலேயும் காமன் டிஃப்ரென்ஸ் 6ன்னு தான் இருக்குது. காமன் டிஃப்ரென்ஸ் 6ன்னு இருக்கிறனால த கிவன் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஃபார்ம் அண்ட் ஏபி. இப்போ இதே தான் எனி நம்பர் நீங்கள் போட்டிங்கனாலும் இப்போ ஒரு நம்பர் ஏகே ப்ளஸ் கேத் நம்பரோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஏகே ப்ளஸ் 1 மைனஸ் ஏகே போட்டோன்னா அதுவும் 6 தான் வரும். therefore the given list of numbers form an AP. அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருந்துச்சுன்னு சொன்னால் நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் என்னன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ 22ல் முடிஞ்சிருக்கு. ஓகே, அடுத்த நம்பர் வேணும்னா இதே காமன் டிஃப்ரென்ஸோட ஆட் பண்ணணும். ஸோ 22 + 6 ஈக்குவல் டு 28. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் 28 + 6 அப்படின்னு போட்டோன்னா 34 வருது. ஸோ 2 நம்பர்ஸ் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இது A1, இது A2, இது A3, A4. இப்போ A2 மைனஸ் A1 மைனஸ் 1 மைனஸ் இந்த நம்பர் A1 அப்போ மைனஸ் 2ன்னு வருது. ஓகே, A3 மைனஸ் A2, A3 இஸ் மைனஸ் 3 மைனஸ் A2 என்ன மைனஸ் 1. இது ஃபார்முலாவில் இருக்க மைனஸ், இது A2. அப்போ மைனஸ் 3 + 1 போட்டால் மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு A4 மைனஸ் A3. A4 இஸ் மைனஸ் 5 மைனஸ் A3 இஸ் மைனஸ் 3. அப்போ மைனஸ் 5 + 3 போட்டால் மைனஸ் 2 வருது. நெக்ஸ்ட்டு A5 கொடுக்கல. ஸோ இதை வச்சு பார்க்கலாம் காமன் டிஃப்ரென்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கா, ஈக்குவலாக இருக்குது. காமன் டிஃப்ரென்ஸ் -2 -2 -2ன்னு வருது. அப்போ நீங்கள் ஒரு kth டேர்ம் போட்டோம் அப்படின்னாக்க kth டேர்ம் என்ன AK + 1 மைனஸ் AK. ஸோ இதுவும் -2 தான் வரும். therefore the given list of numbers are in arithmetic progression. arithmetic progression இருந்தால் நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் கால்குலேட் பண்ணணும்ல. இப்போ இங்கே லாஸ்ட் டேர்ம் -5. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? -2 தான் காமன் டிஃப்ரென்ஸ். ஹியர் A ஈக்குவல் டு 1, D ஈக்குவல் டு -2. The next two terms are last term -5 அதோட காமன் டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் -7. அடுத்த நம்பர் -7 + -2. காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் -2. அப்போ சேர்த்தா -9 வருது. இந்த நம்பர்ஸில் இது A1, A2, A3, A4, A5 இதை பார்க்கலாம். இப்போ A2 மைனஸ் A1 என்ன? ஈக்குவல் டு A2 இஸ் 2, A1 இஸ் -2. இது A2ஓட நம்பர். இந்த மைனஸ் A1 இஸ் -2. அந்த A1-ஐ ப்ராக்கெட்குள்ளே போட்டிருக்கேன். அப்போ 2 + 2 4ன்னு வருது. அடுத்து A3 மைனஸ் A2. A3 இஸ் -2 மைனஸ் A2ஓட நம்பர் 2 மட்டும்தான். இந்த செகண்ட் நம்பர் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க, கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ திஸ் இஸ் -4. இப்போ A4 மைனஸ் A3 போட்டால் A4 இஸ் 2 மைனஸ் A3 இஸ் -2. அப்போ ரெண்டும் சேரும்போது 2 + 2 4ன்னு வருது. ஸோ இந்த காமன் டிஃப்ரென்ஸ் +4 -4ன்னு மாறி மாறி வருது. ஸோ த காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் நாட் த சேம். காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான்
the given set of numbers are in arithmetic progression. இங்கே arithmetic progressionல இல்லை. Here the difference between the terms are not the same. That is a2 minus a1 is not equal to a3 minus a2. It's not equal to a4 minus a3. இந்த மாதிரி இருக்கு. Therefore, the given list of numbers are not in arithmetic progression. அடுத்து இந்த நம்பர் எடுக்கலாம். 1 1 1 2 2 2 3 3 3 etc. இப்போ இது a1 a2 a3 a4 a5. டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். a2 minus a1 difference between the terms. Second term and first term 1 minus 1 0. a3 minus a2 போட்டால் அதுவும் 1 minus 1 equal to 0. அடுத்து a4 minus a3 போடுறேன்னா a4 is 2 a3 is 1. அப்போ இது 1. அதே மாதிரி a5 minus a4 போட்டால் இது 2 அந்த நம்பரும் 2 ஸோ equal to 0. அப்போ the difference between the terms are not the same. Therefore, the given list of numbers are not in AP.